ஸோ நம்மளுடைய SATA போர்ட்ல வந்து பிரைமரியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய 500 ஜிபி எஸ்எஸ்டியை போட்டிருக்கோம். அண்ட் நமக்கு கவர்மெண்ட் லேப்டாப்பில் இந்த பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின் வந்து நமக்கு சிடி டிரைவ் ஆர் எக்ஸ்டர்னல் டிரைவ்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பின். அண்ட் அந்த பின் இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஒரு டம்மியாக ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த போர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிடி டிரைவ் மாதிரி இருக்கிற ஒரு கேடி வாங்கி அந்த கேடியில் நம்ம இருந்த ஹார்ட் டிஸ்கை போட்டு கான்ஃபிக் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 500, இது ஒரு 500. இப்போது நம்ம லேப்டாப்பில் 1 டிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 ஜிபி ரேமை எடுத்துகிட்டு நம்ம வந்து 8 ஜிபி ரேம் வந்து இப்போது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து இது வந்து எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம 8 ஜிபி ரேம் போட்டாச்சு. அண்ட் நம்ம வந்து ஓஎஸ் வந்து எஸ்எஸ்டியில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் டன்.